Mug-up is injurious to your life. மனப்பாடம் செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிக்கும். Understanding will help your life. புரிந்து கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு உதவும். Hello students, I am Dr. Thameem Ansari. இன்னைக்கான வீடியோவில் நம்ம conducting system of the heart பற்றி தான் பார்க்க போகிறோம். Let's go to the video. ஃபஸ்ட்டு நம்ம ஹார்ட்டில் உள்ள பார்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் இன்னொரு தாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ட்ரிக்கிள், அதுக்கப்புறம் ரைட் வென்ட்ரிக்கிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ட்ரிக்கிள், இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிள். இது பார்த்தீங்கன்னா பல்மோனரி ஆர்டரி, இது வந்து பல்மோனரி வெயின்ஸு, அது பார்த்தீங்கன்னா அயோர்ட்டா. நெக்ஸ்ட் இது வந்து ஐவிசினா இன்ஃபீரியர் வினோகோவா, எஸ்விசினா சூப்பரியர் வினோகோவா. இப்போ வந்து எஸ்விசிலேயும் ஐவிசிலேயும், அதாவது சூப்பரியர் வினோகோவாலேருந்தும் இன்ஃபீரியர் வினோகோவாலேருந்து பிளட் வந்து ரைட் ஆர்ட்ரிக்கிளுக்கு வரும். ரைட் ஆர்ட்ரிக்கிள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். இது கான்ட்ராக்ட் ஆகிறனால இந்த ட்ரைகஸ்பைடு வேல்யூ வழியாக பிளட் வந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். ரைட் வென்ட்ரிக்கிள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா பிளட் வந்து பல்மோனரி வேல்யூ வழியாக பல்மோனரி ஆர்டரிக்கு வந்து பிளட் வந்து போகும். இதே போல் தான் வந்து லெஃப்ட் ஹார்ட்லேயும் நடக்கும். பல்மோனரி வெயின்ஸ் வழியாக லெஃப்ட் ஆர்ட்ரிக்கிளுக்கு வந்து பிளட் வரும். அந்த லெஃப்ட் ஆர்ட்ரிக்கிள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். அதனால் மீட்ரல் இல்லாட்டி பைகஸ்பைடு வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ வழியாக லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து பிளட் வரும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா அயோட்டிக் வேல்யூ வழியாக அயோட்டாக்கு வந்து போகும். இந்த அயோட்டாவில் போகிற பிளட் பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக சப்ளை ஆகும். இன்னொன்று வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும், ரைட் ஆர்ட்ரிக்கிள்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து பிளட் வந்து வரும். ரைட் ஆர்ட்ரிக்கிள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகி ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு பிளட் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்மோனரி வேல்வ் வந்து க்ளோஸ்டில் இருக்கும். இந்த ரைட் வென்ட்ரிக்கிள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகி பல்மோனரி ஆர்டரிக்கு பிளட் போகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைகஸ்பைடு வேல்வ் வந்து க்ளோஸாக இருக்கும். இதே போல் தான் இந்த சைடும் நடக்கும். லெஃப்ட் ஆர்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட், லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து பிளட் வரும். அப்போ வந்து இந்த அயோட்டிக் வேல்வ் வந்து க்ளோஸ்டில் இருக்கும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆகி அயோட்டாக்கு வந்து போகையில் இந்த பைகஸ்பைடு வேல்வ் வந்து க்ளோஸ்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஷன் வந்து எதனால் நடக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த கான்ட்ராக்ஷன் ரிலாக்ஷனை தான் நம்ம கண்டக்டிவ் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவோம். நம்ம ஹார்ட் வந்து பம்ப் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இம்புல்ஸ் வந்து தேவைப்படும். அந்த எலக்ட்ரிக்கல் இம்புல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோடு. இந்த எஸ்ஏ நோடு பார்த்தீங்கன்னா எஸ்விசிக்கு கீழே ரைட் ஆர்ட்ரியத்தில் வந்து இருக்கும். எஸ்ஏ நோடு மீன்ஸ் சைனோ ஆர்ட்ரியல் நோடு. இந்த எஸ்ஏ நோடு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்டு கார்டியாக் டிஷ்யூவால் ஆனது. ஓகேங்களா, அந்த எஸ்ஏ நோடில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு கார்டியாக் டிஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஜங்ஷன் ஆஃப் த எஸ்விசிக்கு கீழே வந்து இருக்குது, ரைட் ஆர்ட்ரியத்தில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்கும். ஹார்ஸ் ஷூ ஷேப்னா நான் உங்களுக்கு தனியாக வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஷூ ஷேப். இந்த எஸ்ஏ நோடு வந்து ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எஸ்ஐ நோடு பார்த்தீங்கன்னா இம்புல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். அது பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 70லேருந்து 80 பீட்ஸு. அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐ நோடை வந்து நம்ம பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அந்த எஸ்ஐ நோடை வந்து நம்ம பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எஸ்ஐ நோட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த எலக்ட்ரிக்கல் இம்புல்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் மற்றும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து போகணும். அப்போ தான் வந்து ரைட் மற்றும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ஷன் ஆகும். பட் டேரெக்டாக வந்து எஸ்ஏ நோட்லேருந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து போக முடியாது. அதாவது ஆர்ட்ரியத்துலேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு வந்து டைரெக்டாக வந்து போக முடியாது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃபைபரஸ் டிஷ்யூ வந்து இருக்கும். ஃபைபரஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணாது. தேர் இஸ் நோ கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஆர்ட்ரியத்துலேருந்து வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்து இம்பல்ஸ் போக வந்து ஒரு 3 இன்டர்நோடல் இருக்குது. இந்த 3 இன்டர்நோடல் வழியாக தான் வந்து ஆர்ட்ரியத்துலேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு வந்து இம்பல்ஸ் வந்து போகும். இந்த 3ஐயும் வந்து நம்ம இன்டர்நோடல் பாத்வேஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரைட் ஆர்ட்ரியத்துலேருந்து லெஃப்ட் ஆர்ட்ரியத்துக்கு வந்து ஒரு நோடு போகும். அதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக்மேன்ஸ் பண்டல்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த எஸ்ஏ நோட்லேருந்து இந்த 3 இன்டர்நோடல்ஸ் பாத் வழியாக வந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வரும். அது டேரெக்டாக வந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து வராது. அது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு நோடு இருக்கும். அது பார்த்திங்கன்னா ஏவி நோடுன்னு சொல்லுவோம். எஸ்ஏ நோடுலேருந்து இன்டர் நோடல் பாத்வேஸ் வழியாக ஏவி நோடுக்கு வந்து வரும். இப்போ நம்ம ஏவி நோடுனா என்னென்னு பார்ப்போம். ஏவி நோடுனா பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. இது பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரியத்துக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் வந்து இருக்கும். ஏவி நோடுனா ஆண்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு. இந்த ஆண்ட்ரியோ வென்ட்ரிகுலர் நோடு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 60 பீட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோடோட கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோடில் கனெக்ட் ஆகிருக்கும். எது வழியான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நோடல் பாத்வேஸ் பை இன்டர்நோடல் பாத்வேஸ் வழியாக எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோடுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும்.
நெக்ஸ்ட் இந்த எஸ்ஏ நோடு வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணையில் இந்த ரைட் மற்றும் லெஃப்ட் ஆர்ட்ரியம் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ பார்த்திங்கன்னா இது ரெண்டுலேயும் உள்ள பிளட் வந்து ரைட் மற்றும் லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து பிளட் வந்துடும். நெக்ஸ்ட் இந்த ஏவி நோடில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் பார்த்திங்கன்னா வென்ட்ரிக்கிளுக்கு வந்து போகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அதோட நேமு பார்த்திங்கன்னா பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாக டிவைட் ஆகும். ஒன்று பார்த்திங்கன்னா ரைட், இன்னொன்று பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு. ரைட் பண்டில் பிரான்ச், லெஃப்ட் பண்டில் பிரான்ச்னு சொல்லுவோம். இது லெஃப்ட் பண்டில் பிரான்ச், அது ரைட் பண்டில் பிரான்ச். இந்த லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சில் பார்த்திங்கன்னா ரெண்டு டிவிஷன் இருக்கும். ஒன்று பார்த்திங்கன்னா ஆன்டீரியார் டிவிஷன், இது பார்த்திங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிளோட கனெக்ட் ஆகிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா போஸ்டீரியார் டிவிஷன், இது பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அந்த பண்டில் ஆஃப் ஹிஸ், அதுக்கப்புறம் பண்டில் பிரான்ச்சஸை பற்றி பார்ப்போம். பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் இம்புல்சஸ் ஃப்ரம் ஏவி நோடு. ஏவி நோடுலேருந்து இம்புல்ஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேட்டட் பிட்வீன் ஆட்ரியா அண்ட் வென்ட்ரிக்கிள். வென்ட்ரிக்கிளுக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் இடையில் வந்து இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இட் டிவைட்ஸ் இன்டு பண்டில் பிரான்ச்சஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா லெஃப்ட், அனதர் பார்த்தீங்கன்னா ரைட்டு. இது ரைட் பண்டில் பிரான்ச், இது லெஃப்ட் பண்டில் பிரான்ச். நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் பண்டில் பிரான்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவிஷன் இருக்குது. மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா ஆன்டீரியார், கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா போஸ்டீரியார். டோட்டலாக ரெண்டு டிவிஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லெஃப்ட் பண்டில் பிரான்ச் பார்த்தீங்கன்னா இம்புல்ஸ் வந்து சப்ளை பண்ணும். எங்கன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் வென்ட்ரிக்கிள், அதுக்கப்புறம் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து சப்ளை பண்ணும். அதுக்கப்புறம் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். வாட் இஸ் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம்? இந்த ரெண்டு வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அதான் வந்து இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம்னு சொல்லுவோம். தட் இஸ் கால்ட் இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டம். இந்த லெஃப்ட் பண்டில் பிரான்ச் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கிளுக்கும் சப்ளை பண்ணும், இன்டர் வென்ட்ரிகுலர் செப்டத்துக்கும் வந்து சப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் பண்டில் பிரான்ச் பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து சப்ளை பண்ணும். இம்பல்ஸை வந்து ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து சப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் மற்றும் ரைட் பண்டில் பிரான்ச்சிலேருந்து ஒன்று வரும். அதோட நேமு பார்த்தீங்கன்னா பர்கிஞ்சி ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். இந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள் ஃபுல்லாகவே வந்து இம்புல்ஸை வந்து அனுப்பும். இப்போ இந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு மயோகார்டியல் செல்ஸால் ஆனது வித் கேப் ஜங்ஷன்ஸு. இந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் வந்து மயோகார்டியல் செல்ஸால் ஆனது வித் வந்து கேப் ஜங்ஷன்ஸு. அதுக்கப்புறம் இந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் பார்த்திங்கன்னா இம்புல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். போத் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்து இம்புல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். எது வழியான்னு பார்த்தீங்கன்னா பண்டில் பிரான்ச்சஸ், அந்த லெஃப்ட் மற்றும் ரைட் பிரான்ச்சஸ் வழியாக இம்புல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸில் உள்ள இம்புல்ஸ் பார்த்திங்கன்னா போத் வென்ட்ரிக்கிள்ஸை வந்து கான்ட்ராக்ட் ஆக செய்யும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இம்புல்ஸோட ரேட் பார்த்திங்கன்னா 35லேருந்து 40 வந்து பெர் மினிட்ஸுக்கு வந்து ஜெனரேட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸ்லேருந்து இம்புல்ஸ் வந்து போத் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்து போகும். இந்த வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு போகிறனால இந்த ரெண்டு வென்ட்ரிக்கிள்ஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகும். ரைட் ஆர்ட்ரிக்கிள் கான்ட்ராக்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்டரி வழியாக லங்ஸுக்கு வந்து பிளட் வந்து போகும். அதே போல் லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் ஆனால் அயோட்டா வழியாக ஹோல் பாடிக்கு வந்து பிளட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த எஸ்ஏ நோடுலேருந்து ஏவி நோடுக்கு வந்து இம்புல்ஸ் வந்து இன்டர் நோடல் பாத்வேஸ் வழியாக வரும்ல, அப்போ பார்த்தீங்கன்னா டிலே ஆகும். அதை வந்து நம்ம ஏவி நோடு டிலேன்னு சொல்லுவோம். எதனால் டிலே ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இம்புல்ஸ் வந்து எஸ்ஏ நோடில் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆர்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். அப்போ பிளட்டு வந்து ரெண்டு வென்ட்ரிக்கிளுக்குமே ஃபில் ஆகும். இந்த பிளட்டு ஃபில் ஆகிற டைம் தான் பார்த்தீங்கன்னா ஏவி நோடு டிலே. நெக்ஸ்ட்டு ஏவி நோடுலேருந்து பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் வழியாக இம்புல்ஸ் வந்து போகும். அப்போ பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ரைட் வென்ட்ரிக்கிள் உள்ள பிளட்டு பார்த்தீங்கன்னா பல்மனரி ஆர்டரி வழியாக போயிடும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் உள்ள பிளட்டு பார்த்தீங்கன்னா அயோட்டா வழியாக ஃபுல் பாடிக்கு வந்து போகும். இப்போ நம்ம வந்து இன்னொரு தாட்டி வந்து ரீகால் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா எஸ்ஏ நோடுனா சைனோ ஆர்ட்ரியல் நோடு. எஸ்ஏ நோடில் உள்ள எலக்ட்ரிக்கல் இம்புல்ஸ் வந்து ஏவி நோடுக்கு வரணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 நோடல்ஸ் இருக்கும். அதோட நேம் பார்த்தீங்கன்னா இன்டர் நோடல் பாத்வேஸ். அதுக்கப்புறம் ரைட் ஆர்ட்ரியத்துலேருந்து லெஃப்ட் ஆர்ட்ரியத்துக்கும் எலக்ட்ரிக்கல் இம்புல்ஸ் வந்து பாஸ் ஆகணும். அந்த 3 நோடல்ஸில் ஒரு நோடல்ஸில் கனெக்ட் ஆகிருக்கும். அந்த நோடல் பேர் பார்த்தீங்கன்னா பேக்மேன்ஸ் பண்டல். நெக்ஸ்ட்டு எஸ்ஏ நோட்லேருந்து வந்த இம்புல்ஸ் வந்து ஏவி நோடில் இருக்கும். ஏவி நோட்லேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு போகணும். அதுக்கு ஒரு நோடு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃப் ஹிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த பண்டில் ஆஃப் ஹிஸ் வந்து ரைட் பண்டில் பிரான்ச், லெஃப்ட் பண்டில் பிரான்ச்னு ரெண்டாக டிவைட் ஆகும். இந்த லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா 2 டிவிஷன் இருக்குது. மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா ஆன்டீரியார் டிவிஷன், கீழே உள்ளது பார்த்தீங்கன்னா போஸ்டீரியார் டிவிஷன். நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் பண்டில் பிரான்ச்சிலேருந்து ஒன்று வரும். அது பேர் பார்த்தீங்கன்னா பர்கிஞ்சி ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். அதே போல் ரைட் பண்டில் பிரான்ச்சிலேருந்து வரும். அதோட நேம் பார்த்தீங்கன்னா பர்கிஞ்சி ஃபைபர்ஸ்.
நெக்ஸ்ட் எஸ்ஐ நோடு எதால் ஆனதுன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் கார்டியாக் டிஷ்யூவால் ஆனது. இந்த எஸ்ஐ நோடு பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் வினோகாவுக்கு கீழே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐ நோடு பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ஐ நோடு வந்து இம்புல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் இம்புல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். அந்த இம்புல்ஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 70லேருந்து 80 இருக்கும். பெர் மினிட்க்கு 70லேருந்து 80 பீட்ஸ் வரையும் இம்புல்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இந்த எஸ்ஐ நோடை வந்து நம்ம பேஸ் மேக்கர் ஆஃப் த ஹார்ட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எஸ்ஏ நோட்லேருந்து ஏவி நோட்ஸ்க்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதோட நேம் பார்த்தீங்கன்னா இன்டர் நோடல் பாத்வேஸ். இந்த ஏவி நோடு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் பிட்வீன் ஆட்ரியம் அண்டு வென்ட்ரிக்கிள். ஆட்ரியத்துக்கும் வென்ட்ரிக்கிளுக்கும் இடையில் வந்து இந்த ஏவி நோடு வந்து இருக்கும். இந்த ஏவி நோடு வந்து இம்புல்ஸை வந்து எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 60 வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பெர் மினிட்ஸுக்கு. நெக்ஸ்ட் இந்த ஏவி நோடு பார்த்தீங்கன்னா கனெக்டட் டு எஸ்ஏ நோடு. இந்த ஏவி நோடு வந்து எக்ஸ்ஏ நோடோட கனெக்ட் ஆகிருக்கும். எது மூலமானு பார்த்தீங்கன்னா இன்டர் நோடல் பாத்வேஸ் மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஏவி நோடுலேருந்து வென்ட்ரிக்கிளுக்கு வந்து இம்புல்ஸ் வரணும். அதோட நேம் பார்த்தீங்கன்னா பண்டில் ஆஃப் ஈஸ்ன்னு ஒன்று இருக்கும். இந்த பண்டில் ஆஃப் ஈஸ் பார்த்தீங்கன்னா ரைட் பண்டில் பிரான்ச் மற்றும் லெஃப்ட் பண்டில் பிரான்ச்னு ரெண்டாக டிவைட் ஆகும். இந்த லெஃப்ட் பண்டில் பிரான்ச் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று வந்து ஆன்டீரியர் டிவிஷன், அனதர் ஒன்று பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் டிவிஷன். நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் பண்டில் பிரான்ச் பார்த்தீங்கன்னா இம்புல்ஸை வந்து வென்ட்ரிக்கிளுக்கும் சப்ளை பண்ணும். அதே போல் இன்டார் வென்ட்ரிகுலர் செப்டம், இந்த இன்டார் வென்ட்ரிகுலர் செப்டத்துக்கும் இம்புல்ஸை வந்து சப்ளை பண்ணோம். இதுதான் வந்து இன்டார் வென்ட்ரிகுலர் செப்டம். நெக்ஸ்ட் இந்த ரைட் பண்டில் பிரான்ச் பார்த்தீங்கன்னா ரைட் வென்ட்ரிக்கிளுக்கு வந்து இம்புல்ஸை வந்து சப்ளை பண்ணோம். நெக்ஸ்ட் இந்த 2 பிரான்ச்லேருந்து ஒன்று வரும். அதை தான் வந்து நம்ம பர்கிஞ்சி ஃபைபர்ஸ்னு சொல்லுவோம். இந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா வென்ட்ரிக்கிள் ஃபுல்லாகவே இம்புல்ஸை வந்து சப்ளை பண்ணோம். பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு மயோகார்டியல் செல்ஸால் ஆனது வித் கேப் ஜங்ஷன்ஸ். இந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா இம்புல்ஸை வந்து போத் வென்ட்ரிக்கிள்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். இந்த பர்கிஞ்சி ஃபைபர்ஸோட அந்த இம்புல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40 பெர் மினிட்ஸுக்கு வந்து 35லேருந்து 40 தடவை வந்து அந்த இம்புல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த எஸ்ஏ நோடுலேருந்து ஏவி நோடுக்கு வந்து இம்புல்ஸ் வந்து வர்றதுக்கு டிலே ஆகும்னு சொன்னேன். அந்த டிலே நேம் பார்த்தீங்கன்னா ஏவி நோடு டிலே. எதனால் டிலேன்னு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஏ நோடு வந்து இம்புல்ஸ் ஜெனரேட் ஆகல 2 ஆர்ட்ரியமும் கான்ட்ராக்ட் ஆகும். பிளட் வந்து வென்ட்ரிக்கிளுக்கு போகும். இந்த வென்ட்ரிக்கிள் பிளட் ஃபில் ஆகுதுல, அந்த டிலே தான் வந்து ஏவி நோட் டிலேன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு 2 வென்ட்ரிக்கிளுக்குமே வந்த பிளட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஆகி ரைட் வென்ட்ரிக்கிள் உள்ள பிளட் வந்து பல்மனரி ஆர்டரி வழியாக லங்ஸுக்கு போகும். லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் உள்ள பிளட் வந்து அயோட்டா வழியாக ஹோல் பாடிக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்த்த கண்டக்டிவ் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். Bye bye students, I will come back to another video.